நியோ முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியோ மேக்ஸில் முதலீடு செய்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் 61,000 கம்ப்ளைண்டராக உள்ள பெட்டிஷனர்களுக்கும் எனதுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் சிறப்பான நாள். பங்குனி உத்திரம் முருகர்களுக்கு கோயிலில் விசேஷமாக காவடி எடுக்கும் திருவிழா. மக்கள் எல்லாம் ஆர்வத்துடன் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். நமது முதலீடு தொகையினுடைய மன அழுத்தத்தை எல்லாம் அந்த கடவுளிடம் முறையிட்டிருப்பீர்கள். நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் கோயிலுக்கும் சென்று வந்திருப்போம். அது உண்மைதான். நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும். தற்சமயம் ஒரு 10 நாளாக எனது பர்சனல் வேலையாக நான் பல இடங்களில் சென்று வந்து கொண்டிருந்தேன். அதனால் நான் உங்களுக்கு சரிவர வீடியோக்களில் ஒரு தெளிவுகளை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. எனக்கு அதிகமாக எனக்கு தொடர்பு கொண்டு பேசிய விஷயங்கள் எம்எஸ்டிசியினுடைய ஏலம், கோர்ட்டினுடைய செயல்பாடுகள் தெளிவான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவை என்ற நேரத்தில் நம்ம கையில் நமக்கு ஒரு பொருள் சேரவில்லை என்ற சூழ்நிலை உருவானால் அதற்கு நாம் யாரையும் குறை சொல்வது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது நம்ம கூட இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம வணங்குகிற தெய்வமாக இருக்கட்டும். நான் கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கடவுளை நம்ம நிந்திக்க முடியாது. அதுபோல் இந்த செயல்பாடுகள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் திணறும். அந்த திணறல் தான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது. இது ஒரு படி போய் மேலே இன்னொரு படி ஏறி இன்னொரு படி ஏறி இன்னொரு படி ஏறினா நம்ம அதுக்கப்புறம் வேகமாக அடுத்தடுத்த படியை ஏறி நாம் தொடும் எல்லையை சீக்கிரம் தொட்டு விடலாம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி பல தரப்பு மக்களும் பல விஷயங்களை கூறி முதலீட்டாளர்களாகிய கம்ப்ளைண்டராக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை பல குழப்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போ யாரை நம்பி பயணிக்கிறீர்கள் என்றால் அரசை நம்பி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பல விஷயங்களை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த தவறும் எந்த அரசு அதிகாரியும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அவர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் செயல்பாடுகளை பற்றி யாரும் குறை பேசுவதற்கு தேவையில்லை. இரண்டாம் பட்சம் சார், இந்த ஏலம் எடுக்கிற விஷயத்தில் எம்எஸ்டிசியில் பதிவு பண்ணக்கூடிய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே நம்ம செய்வோம். தேவையில்லாத நம்ம செய்வோம். தேவையில்லாத செஞ்சது தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய இழப்புக்கு ஆளாக இருக்கிறோம். அதனால் தேவையில்லாமல் எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டிய. ஏலம் எடுக்கலாமா அப்படின்னா ஏலம் எல்லாருமே எடுக்கலாம். யாரும் எடுக்க வேணாம்லாம் சொல்ல, எல்லாரும் எடுக்கலாம். ஏலம் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு சரியாக உங்களிடம் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏலம் எடுத்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உத்தமமான விஷயம். சார், என்கிட்ட எல்லாத்தையும் முதலீடாக போட்டோம் சார், ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் எல்லாம் பொறுமை காத்து வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா
இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஏபிசிடின்ற 4 தரப்பட்ட அசட்டுக்களை கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏவும் டியும் தான் நமக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த பியும் சியும் இருக்குது. இந்த பியும் சியெல்லாம் லாட்டு, பெரிய லாட்டு. ஒரு லாட்டு டிஸ்போசல் பண்ணால் 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி இப்படி வரக்கூடிய லாட்டுங்க. இப்போ வந்து நீதியரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பார்த்துட்ருக்காரு, ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த நிலைப்பாடுகளில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏ தொய்வடையுது, டி தொய்வடையுதுன்னா இந்த பியும் சியையும் ஏலத்துக்கு கண்டஸ்ட் பண்ணிடுவார். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு பல்காக நல்ல நல்ல தொகைகள் வந்து நம்மளுடைய அக்கௌண்டபுளில், யூஓடபிள்யூடி அக்கௌண்டபுளில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இதை பண்ணோம், நாளைக்கு அதை பண்ணணும் அப்படிலாம் பண்ண முடியாது. எதை பண்ணாலும் அந்த பேப்பர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து நிறுவனத்தார்களுடைய தொடர்பு பண்ணி அரசு தரப்பில் அதை சரியான முறையில் கையாண்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஏல நடுவுக்கு போக முடியும். அதனுடைய வேலைகள்லாம் செய்துட்ருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து நடக்கும். அப்படியெல்லாம் நடந்தால் நமக்கு தீர்வுகள் நல்லபடியாக கிடைக்கும். இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பல பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்துட்டு பிஸ்னஸ்ஸு நடக்கும் பொழுதும், நிறுவனம் வந்து நல்லா நடக்கும் பொழுதும் எப்படி வந்து முதலீட்டாளர்களிடம் பணம் வாங்குவதற்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணாங்களோ, லீடர் உங்களை கன்வின்ஸ் பண்ணாங்களோ, அதே பேர் தான் இன்றைக்கி இந்த நியோமேக்ஸ் வழக்கில் வந்து 1000 பிரச்சனைகளோடு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் பல தலைவர்கள் பல மாதிரியாக திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதனால நம்ம வந்து வலை விரிக்கிறதெல்லாம் போய் வலையில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இப்போ சிங்கிள் பர்சண்ட்டாக நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜி சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெட்டிஷன் நம்பர் 002 அப்படின்னா அதுதான் உங்களுடைய மெயினான இந்த முதலீட்டுக்கான ஒரு கோட் நம்பராக நியமிச்சிருக்காங்க. அந்த நம்பர் தான் வேல்யூ இருக்குன்றது நீங்கள் எம்எஸ்டிசியில் பதிவு பண்ணும்போது அந்த நம்பர் தான் கேட்குறாங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ அந்த நம்பர் வந்து ஒரு நம்பரில் உங்களுடைய மொத்த முதலீடையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம். அதை நீங்கள் சரியான முறையில் கையாண்டு சரியான முறையில் அந்த தொகையை பெறுவதற்கான முயற்சியை தான் நீங்கள் செய்யணும் ஒழிய, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவுட் ஆஃப் லீடர்ஸுங்க நம்ம வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், சிண்டிகேட் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் எடுத்தா அப்படின்னா எதுவுமே வந்துட்டு யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியவே முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு 5.5 ஏக்கர் வந்து லேஅவுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி டிடிபி அப்ரூவ்டு வாங்கி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறதே வந்துட்டு நடைமுறையில் வந்து சாத்தியப்படாத விஷயமாக பல இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய விஷயங்களில் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆனால் நல்ல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தர்களில் வந்துட்டு நிறைய தொழிலில் வந்துட்டு ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்கள லீகலாக அவங்கவுங்களுக்கும் ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பாங்க, அட்வொகேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிண்டிகேட் அமைப்பு பண்ணி நம்ம இதை மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இதனுடைய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மாதிரி செக்ஷனை போட்டு எல்லாம் இது பண்ணி அப்படி ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி சிண்டிகேட் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அவங்களாம் பண்ணிட்டு போட்டோம். தனி மனிதர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் கம்ப்ளைண்டராக இருக்கீங்கன்னா கம்ப்ளைண்டருடைய இஓடபிள்யூ கோர்ட்டு இது மூலியமாக நம்ம பணம் வாங்கிறது உத்தமம்னு நீங்கள் நினைத்தால் அது வழியே செல்வது உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும் என்று இந்த யூடியூப் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நாளை ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.